Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது நேரலை துண்டிப்பு. பதில் சொல்ல முடியாத ஸ்டாலின் அரசு நேரலையை துண்டித்து அராஜகம். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் ஒருவரை கூட நேரலையில் காட்டாமல் அட்டூழியம் செய்யும் ஸ்டாலின் அரசு. அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்ததால் கருப்பை கண்டு அஞ்சுகிறதா ஸ்டாலின் அரசு என மக்கள் கேள்வி. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பும்போது அவர்களை காட்டாமல் இருட்டடிப்பு செய்யும் திராணியற்ற திராவிட மாடல் அரசு. ஸ்டாலின் அரசு அப்பட்டமான ஜனநாயக படுகொலையில் ஈடுபட்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பான விவாதத்தின் போது அனுமதி பெற்றால்தான் போராட்டம் நடத்த முடியும் என ஜனநாயகத்தின் காவலர் போல பேசிய முதல்வர் ஸ்டாலின். அதிமுக போராட்டத்திற்கு அனுமதி கேட்டபோது அனுமதி மறுக்கப்பட்டது ஏன்? போராட்டம் தொடங்கும் முன்பே அதிமுகவினரை விரட்டி கைது செய்தது ஏன் என மக்கள் கேள்வி. திமுகவை குளிர்விப்பதற்காக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பும் வகையில் பேசிய செல்வ பெருந்தகைக்கு அதிமுக கடும் கண்டனம். அதிமுகவினரை எதிர்கொள்ள முடியாமல் நேரலையை துண்டித்துவிட்டு கூட்டணி கட்சிகளை பேசவிட்டு திசை திருப்ப முயன்ற திராவிட மாடல். டங்ஸ்டன் தவிர்ப்போம், மேலூர் காப்போம் என்கிற வாசகங்கள் அடங்கிய முகக்கவசம் அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை நிரந்தரமாக தடுக்க கோரி விவசாயிகள் மாபெரும் பேரணியை நடத்திய நிலையில் மக்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய அதிமுக. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள். தொடர்ந்து மூன்றாவது நாளாக யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்தபடி பங்கேற்பு. சட்டப்பேரவையில் திமுகவினர் செய்த பல்வேறு அராஜகங்களை கண்டித்து சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சட்டமன்றத்தில் ஜனநாயகம் செத்து போச்சு. சட்டமன்றத்தில் ஜனநாயகம் செத்து போச்சு. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள வி நாராயணனுக்கு வாழ்த்துக்கள். தாங்கள் தலைமையில் இந்திய நாடு விண்வெளி ஆராய்ச்சியில் இன்னும் பல உச்சங்களை தொட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. மத்திய அரசு கொண்டு வந்த யுஜிசி கொள்கையில் மாநில அரசின் பங்களிப்பை தடுக்கும் வகையில் உள்ளது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் சபாநாயகரிடம் கவன ஈர்ப்பு நோட்டீஸ் அளித்தனர். யுஜிசி தொடர்பான மத்திய அரசின் திருத்த சட்டம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் காட்டம். மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மாநில அரசு மீது தொடுக்கும் யுத்தம் எனவும் விமர்சனம். கரும்பு கொள்முதல் செய்வதில் கூட சாதி பாகுபாடு பார்ப்பதாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. சாதியின் பெயரிலும் மதத்தின் பெயரிலும் நடக்கும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சியா எனவும் கேள்வி. ஜாதியை சொல்லி கொள்முதல் செய்யப்படுவதாக அங்கு இருக்கிற விவசாயிகள் அந்த கொள்முதல் செய்ய வந்த அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் செய்திருக்கிறார்கள். ஜாதியின் பெயரில் மதத்தின் பெயரில் கொள்முதல் பெறுறது தான் திராவிட மாடல் அரசா? இதுதான் சமூக நீதியா? உயர்கல்வியில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் மைனாரிட்டி பாஜக அரசை எதிர்த்து கடுமையாக போராட வேண்டிய ஸ்டாலின் அரசு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் காட்டம். வெறுமனே கூச்சலிடுவதால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடாது எனவும் ஆவேசம். வெறும் கூச்சலிடுவதாலேயோ போராடுவதாலேயோ லெட்டர் எழுதுவதாலோ கடிதம் எழுதுவதாலேயோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. உண்மையான அக்கறையாளர் உள்ள அரசாக இருந்தால் இந்த மாநில உரிமைகள் மீது அக்கறை இந்த கருணாநிதிக்கும் இந்த திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் உண்மையாக இருந்தால்
இது எதிர்த்து உண்மையாக போராட்டம் நடத்தப்பட வேண்டும். டெல்லி எடுத்து உண்மையான போராட்டம் நடத்த வேண்டும். இவங்க எங்க போராட்டம் நடத்துவாங்க? இங்கே பாரதிய ஜனதா வைத்து குரல் கொடுக்குறாங்க. டெல்லியில் என்ன பண்றாரு? நட்டாவை கூட்டு திமுக எம்பி திருச்சி சிவா எம்பி வீட்டில் எம்பிங்களுக்கு விருது கொடுக்குறாரு நட்டாவை வச்சு. நட்டாவுக்கும் திமுக எம்பிக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நட்டா வரலன்னா இவங்க வடை பரோட்டாலாம் உள்ள போவாதா திமுக எம்பி? மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு அனுமதிக்காமல் ஸ்டாலின் அரசு அராஜகம் செய்ததாக குற்றச்சாட்டு. பாரபட்சமாக நடந்து கொண்ட சபாநாயகரை கண்டித்து வெளிநடப்பு செய்த அதிமுக எம்எல்ஏக்கள். இந்த நூற்றாண்டு கண்டிருக்கிற சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளுடைய குரல் வழியை நெருக்கின்ற வகையில் பாரபட்சமாக எந்த பிரச்சனையை பேசினாலும், பாலியல் வன்கொடுமை பேசினால் அதற்கு தடை விதிக்கிறார்கள். டங்ஸ்டன் பிரச்சனை மேலூரில் அந்த பிரச்சனையை பேசினால் அதற்கு தடை விதிக்கிறார்கள். அதே போன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவதற்கு அனுமதிக்க. காட்பாடியில் உள்ள கதிரானந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் அமலாக்கத்துறை சுமார் 17 மணி நேரம் சோதனை. சோதனையில் பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க், முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் என தகவல். திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக எம்பியுமான கதிரானந்த் விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன். அமைச்சர்கள், எம்பிக்கள் என அடுத்தடுத்து திமுகவினர் அறிவாலயத்திற்கும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கும் உலா வருவதால் திராவிட மாடல் தலைமை கலக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிக்கிய காமுகன் ஞானசேகரன் திமுகவிற்கு வாக்கு சேகரித்த வீடியோ வெளியீடு. திமுக நிர்வாகி இல்லை என திமுக அமைச்சர்கள் முதல் முதலமைச்சர் வரை கூறி வரும் நிலையில் அடுத்தடுத்து வீடியோ வெளியாகி வருவதால் அதிர்ச்சி. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை அலட்சிய போக்கால் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பெற்றோர்கள் வேதனை. சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்ட பெண் காவல் ஆய்வாளர் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடினால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே கல்லூரி பேராசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இன்ஜினியர் சிக்கினார். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் பாலியல் தொல்லையால் பெண்கள் வெளியில் நடமாடவே அச்சப்படும் நிலை உருவாகியுள்ளதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே தீவட்டிப்பட்டியில் காரில் கடத்தி வரப்பட்ட 400 கிலோ போதைப் பொருட்கள் பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயல்பாட்டின்மையால் சர்வசாதாரணமாக டன் கணக்கில் போதைப் பொருள் கடத்தல் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியான தாதா நாகேந்திரன் வீட்டில் இருந்து 30 பட்டாக்கத்திகள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு இந்த பட்டாக்கத்திகளே சாட்சி என மக்கள் விமர்சனம். சென்னை திருவொற்றியூரில் ஆன்லைன் லாட்டரி விளம்பரத்தை நம்பி பணத்தை இழந்த நபர் தூக்கிட்டு தற்கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் ஆன்லைன் மோசடி ஆசாமிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பல குடும்பங்கள் சீரழிவதாக மக்கள் வேதனை. சென்னை சேப்பாக்கத்தில் காவலர் ஒருவரை திமுக வட்ட செயலாளர் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்ற சம்பவத்தின் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. துணை முதல்வர் உதயநிதியின் தொகுதியில் திமுக நிர்வாகிகளின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிடக் கோரி பேரணி சென்ற விவசாயிகள் 5000 பேர் மீது வழக்கு போட்ட திராவிட மாடல் அரசு.
டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு நாடகம் ஆடுவது இதன் மூலம் அம்பலமாகி இருப்பதாக மேலூர் மக்கள் வேதனை. திருநெல்வேலி அருகே வேளாங்கண்ணியில் இருந்து திருவனந்தபுரம் சென்ற ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஆம்னி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 35 பேர் மருத்துவமனையில் அனுமதி. எந்தவித அறிவிப்பு பலகையும் வைக்காமல் ஜவுளி கடைகளில் காகித பைகளுக்கு தனியாக கட்டணம் வசூலிப்பது நியாயமற்றது. சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதிரடி உத்தரவு. ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் நெகிழி பைகள் ஒழிப்பில் முறையாக கவனம் செலுத்தாததால் வாடிக்கையாளர்களும் வியாபாரிகளும் அவதியடைவதாக வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் காப்புக்காட்டில் நாட்டு துப்பாக்கி வைத்து மான் வேட்டையாடிய 3 பேர் சிக்கினர். வனத்துறையினர் ஆழ்ந்த தியானத்தில் உள்ளதால் வன விலங்குகளை வேட்டையாடும் சம்பவம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பொது இடங்களில் நடப்படும் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களுக்கு வாடகை வசூலிக்கலாமே என உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆலோசனை தெரிவித்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் கொடிக்கம்பங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வரும் நிலையில் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இந்தியாவை உலக வல்லரசு நாடாக மாற்றுகிறோம் என்று உலகை சுற்றி வரும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.4% அளவில் பெரும் சரிவை சந்தித்து உள்ளதாக தகவல். தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ள புள்ளி விவரங்களின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியிலும் முதலீட்டிலும் மந்த நிலை காணப்படுவதாக அதிர்ச்சி தகவல். ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் கீழ் விண்ணில் ஏவப்பட்ட 2 செயற்கைக்கோள்கள் நாளை இணைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவிப்பு. ஸ்பேடெக்ஸ் டாக்கிங் நிகழ்வு திட்டத்தை நாளை காலை 8 மணி முதல் பார்க்கலாம் எனவும் இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்தியாவில் HMPV தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ள நிலையில் நோய் தொற்று குறித்து கண்காணிக்க வேண்டுமென மத்திய அரசு அறிவுறுத்தல். தொற்று பரவல் குறித்து கண்காணிக்குமாறு மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த 41 நாட்களில் சுமார் 40 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருப்பதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவிப்பு. சன்னிதானம் 24 மணி நேரமும் பக்தர்களால் நிரம்பி வழிவதால் கூட்ட நெரிசலில் 8 முதல் 10 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள். உலகின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் இந்தியாவில் 25,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக அறிவிப்பு. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் 1 கோடி பேருக்கு செயற்கை நுண்ணறிவு திறன்கள் குறித்து பயிற்சி அளிக்க திட்டமிட்டிருப்பதாக அதன் தலைமை செயலதிகாரி சத்யா நாதெல்லா தெரிவித்தார். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக இணைக்க வேண்டும் என தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அமெரிக்காவுடன் இணைவதே கனடாவிற்கு பாதுகாப்பு என கருத்து தெரிவித்துள்ளார். சகோதரரின் மனைவியை கொடுமைப்படுத்தியதாக பிரபல நடிகை ஹன்சிகா மீது வழக்கு பதிவு. மும்பை அம்பாலி காவல் நிலையத்தில் ஹன்சிகா மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு உத்தரவு.